ஓம் சக்தி ஜெய் வராகி ஜெய் கணேஷா. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ வராகி அம்மா வள்ளி நிமித்தம் ஏற்கனவே நான் சில எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதற்கான புகைப்படத்தை அனுப்பிச்சிருக்கீங்க. வராகி அம்மா வழிபடும் போது அந்த வள்ளியினுடைய நிமித்தம் வருகிறது. என்னுடைய காணொலியிலேயே சில பேர் அந்த நிமிஷத்தோட அம்மா நீங்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தை உங்கள் பின்னாடி வள்ளியானது சென்று கொண்டிருக்கிறது கவனித்தீர்களா என்று சொன்னார்கள். ஏன்னா வராகி அம்மா வள்ளி ரூபத்தில் வருவாங்க. மகாலட்சுமியோட அம்சம் சொன்னதுலேருந்து பல பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. சமீபத்திலும் சில வள்ளியோட தொடர்புடைய வராகி அம்மா பூஜையில் நடைபெற்ற செயல்பாடுகள் கூட வந்திருக்கு. முடிந்தால் இந்த காணொலியில் அதற்கான படப்பதிவுகளும் பதிவு செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மின்னு சொல்லிட்டு மணிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி அவங்க கேட்டிருக்காங்க. அம்மா நான் தொடர்ச்சியாக வராகி அம்மா வழிபாடு செய்கிறேன். என்னுடைய மாமனார் இறந்ததுனால 14 நாள் கழித்து தான் நான் செய்கிறேன். அப்படி பூஜை ஆரம்பிக்கும் போது தினமும் வராகி அம்மா பூஜை பண்ணுகின்ற நேரத்தில் தெற்கு பக்கத்துலேருந்து வள்ளி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கான என்ன செயல்பாடு, நான் பயப்படலாமா, அதில் எனக்கு ஏதோ ஒரு அச்சம் வருது, அதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயப்பட வேண்டாம். பூஜை செய்கின்ற காலகட்டத்தில் வராகி வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு வருகிறதுல அந்த தெய்வ வழிபாடு வருகின்ற நேரத்தில் வள்ளி எந்த திசையில் கட்டினாலும் சரி, எந்த இடத்திலும் அந்த விரிச்சி குரல் எழுப்பினாலும் சரி, அது நல்ல சகுனமே. சாதாரணமாக நம்ம இருக்கின்ற நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு செயல்பாடை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறோம், இந்த கோர்ஸில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கும்போது வள்ளி குரல் கொடுத்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கின்ற தேவதை அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்றது தெரிவுறுத்துகிறாங்க. அதற்கேற்ற மாதிரி பெரியோர்கள் வள்ளி சொல்லியிருக்கு, குரல் இருக்குது, அதற்கான திக்குக்கேற்ற பலன் சொல்லியிருக்கிறார்கள். சரியா? அப்போது அதை உணர்ந்து நம்மளுடைய முன்னெச்சரிக்கையாக செயல்படும். நல்லதுன்னா தைரியமாக போகலாம், அப்படி இல்லைன்னா அதற்கான பலன்கள் மாறுபட்டது என்று சொன்னால் இப்பொழுது அந்த செயல்பாட்டை செயல்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தென்கிழக்கு மூலையில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் மருதாணி செடி வைப்பாங்க, துளசி செடி வைப்பாங்க, மகாலட்சுமியோட அம்சமும் சொல்லப்படுகின்றது. அதே போல் தான் தெற்கு பக்கத்தில் வரதுனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த அதிர்வலைகள் அது தவறு கிடையாது. உங்களுக்கு உங்களோட வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் மிகப்பெரிய ஆராதனை செய்யக்கூடாது, மிகப்பெரிய வழிபாடு கூட செய்யக்கூடாது. ஏற்கனவே ஒரு பக்தி கேட்டிருக்காங்க என்னோடய குரூப்பில், எப்பொழுது மணியை அடிக்கக்கூடாது, எப்போது கற்பூர ஆரத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு அதையும் இந்த எபிசோடில் கொடுத்துட்றேன். எப்போதுமே வீட்டில் முன்னோர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு வருட காலத்தில் மணி அடித்து பூஜை செய்யக்கூடாது, கற்பூர ஆரத்தி எடுத்து பூஜை செய்யக்கூடாது, இது எதுவுமே செய்யக்கூடாது. அதனால் மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை வழிபாடு செய்யப்படக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் விக்கிரகம் வச்சிட்ருக்கோம், வழிபாடு சொல்கிறோன்னா அது வேறு விஷயம். அதை தொடர்ச்சியான மந்திரங்கள் செய்யலாம். புதுசாக நம்ம வராகி அம்மா வாங்கி பூஜை பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு வருஷம் காத்திருக்கணும். நான் சொன்ன மாதிரி விளக்கிலேயே வழிபடலாம். புதுதாக தெய்வத்துடைய வழிபாடு செயல்படணும். ஒரு வரலட்சுமி பூஜையோ, ஒரு வைபவலட்சுமி பூஜையோ, ஏதாவது ஒரு தொடர்ச்சியான பூஜை, ஒரு 9 சந்தோஷ மாத வழிபாடு, சத்தியநாராயண வழிபாடு, இது மாதிரி தொடர்ச்சியான வழிபாட்டு முறையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வருடம் காலத்திற்கு அப்போ தான் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் பூஜையை தொடர்ந்து இருக்கிற நித்திய பூஜையை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நித்திய பூஜை 16 நாள் பொறுத்து செய்யலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 அமாவாசைக்கு அப்புறமா நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், எங்கள் குடும்பத்தில்னா வீரராகவ கோயில் திருவள்ளூரில் போயிட்டு 3 அமாவாசைக்கு அப்புறம் தான் எல்லா விதமான பூஜைகளும் நித்திய பூஜைகளும் செய்வாங்க. அந்த மாதிரி நித்திய பூஜைகள் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் சிறப்பு பூஜை, ஆஷாட நவராத்திரி, அந்த வராகி அம்மா நவராத்திரி, ஷாம்லா நவராத்திரி, கணபதி பூஜை, ஓமங்கள், அதெல்லாம் ஒரு வருடத்திற்கு மிகப்பெரிய அளவில் செய்யவும் கூடாது. கற்பூர ஆரத்தி மணி காட்டக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ரொம்ப உன்னிப்பாக இருங்க. அதே போல் இந்த முன்னோர்கள் இறந்துருக்கும் போது அந்த முன்னோர்கள் தான் நமக்கு காவலாக நமக்கு வருவாங்க. அந்த மரணம் தருவிக்கின்ற நேரத்தில் அவர்களால் எடுத்து செல்லப்பட்டு திருப்பியும் கொண்டு விட்டுருவாங்க. 14 பொறுத்து அந்த முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வருடம் பொறுத்து தான் அவர்கள் திருப்பியும் அவர்களுடைய பயணம்
போய்க்கிட்டே இருக்கும் அந்த ஆத்மாவோட அம்சம். இதை வந்து பேசணும்னு நிறைய பேசலாம், அதுக்குன்னு ஒரு எபிசோட் பேசுவோம். அது வராகியமா, அது வேண்டாம். அது கருட புராணம் படிச்சிங்கன்னா அதோட தாத்பரியம் தெரியும். ஆனால் அது பெண்கள் படிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே ரொம்ப படிக்கக்கூடாது. அது ஒரு நிறைய சாஸ்திரம் இருக்குது. அப்போது அந்த தெற்கு பக்கம்ன்றது பித்தூர் லோகம் சொல்லப்படுகின்றது. அதனால் எனக்கு ஒரு மனசு இப்போ சொல்லும்போது தோணுது, தெற்கு திசையில் பித்ருலோகம்னு சொல்லும்போது இறந்த மாமனாருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்தலாம். அதுவும் தெய்வீகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். முத்தாய்ப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது செயல்பாடுகள் செய்யும்போது பள்ளி நிமித்தம் வந்தால் விரிச்சி அந்த ஒளி கேட்டால் பஞ்சாங்கத்தில் பார்த்து எந்த திக்குக்கு எந்த பலன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கிழக்கு ஒவ்வொரு கிழமைக்கு ஏற்றபடி அந்த திக்குக்கு ஏற்ற பலன் சொல்லப்படும். ஆனால் நீங்கள் வராகி அம்மா வழிபாடு நேரத்திலே தினமும் உங்கள் குரல் எழுப்பப்பட்டு சொன்னால் அது தெய்வீகத்தினுடைய ஒளி தான். நீங்கள் பயப்பட தேவை. இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், நான் விளக்கு ஏற்றும் போது குறிப்பாக வேப்ப மரத்துக்கு பின்னாடி போய் விளக்கு ஏற்றும் போது எங்கிருந்தாவது ஒரு நேரத்தில் பள்ளியோட ஒரே ஒரு முறை குரல் சத்தம் கேட்கும். இல்லை நான் மனசுக்குள்ளே இதை ஒரு கேள்வி கேட்டாலும் கூட அந்த வேப்ப மரத்துலேருந்து அந்த ஒளி வந்து ஏதோ ஒரு திக்குலேருந்து விரிச்சி பள்ளியினுடைய ஒளி இருக்கும். அதுதான் நான் உத்தரவாக எடுத்துப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வராகி அம்மா என்றைக்கும் துணை இருப்பாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இறந்த உங்களுடைய அந்த மாமனாரையும் நல்லபடியாக பித்ருலோகத்திற்கு இட்டு செல்வதற்கான ஒரு புண்ணியத்தை வராகியமா ஆத்ம சாந்தியை அளிப்பார்கள். நீங்கள் எந்த அளவிலும் வராகியமா கும்பிடுவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. முறையற்ற பக்தி, முறையற்ற பூஜை முறை தான் நமக்கு அதீத அதிர்வலைகளை தருமே தவிர வராகியம்மா வழிபடும் போது எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்காது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வினைப்பன ஜோதிடர் முனிவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஓம்